இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ரெண்டு தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். The first one is called U, internal energy, and the second is called H, enthalpy. இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் again we are going to introduce two more thermodynamic functions, and one of the two is entropy, denoted as symbol capital S, entropy. The other function is capital G, called Gibbs free energy or Gibbs energy. இப்போ செகண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு புது தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதில் முதல் ஃபங்க்ஷன் என்ட்ரோபி, ரெண்டாவது ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஜி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இதில் முதல்ல என்ட்ரோபி எடுத்துக்கோ. ஆஸ் யூஷுவல் என்ட்ரோபி பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முந்தி, டெஃபினேஷன் கொடுக்கறதுக்கு முந்தி, what is the meaning of entropy? Direct simple meaning of entropy அது தெரியும் முதல்ல நமக்கு. The aim of introducing this function entropy is to define a system as a spontaneous or non-spontaneous process. இந்த என்ட்ரோபிங்கிற ஒரு தெர்மல் ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நோக்கமே ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறோம். யூ ஆர் ட்ரைங் டு டிசைட். இந்த என்ட்ரோபி பற்றி தெரிஞ்சுக்கணுமா, த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் என்ட்ரோபி இஸ் ரிலேட்டட் டு த டிஸார்டர்லி கேரக்டர். பர்டிகுலர்லி திஸ் இஸ் கால்டு ரேண்டம்னஸ். அதுக்கு ரேண்டம்னஸ்னு பேர். ரேண்டம்னஸ் or disorderly character. We know orderly character, அதுக்கு ஆப்போசிட் தான் disorderly character. சயின்டிஃபிக்காக நமக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். அந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பிளேஷனே போதுமானது. எப்படி ரேண்டம்னஸ் இருக்குது அல்லது disorderly character இருக்குது ஒரு ஸ்டேட்டை பொறுத்து அப்படின்னு பார்க்கலாம். After that we will give some other examples to understand more about entropy. ஒரு சாலிட் இருக்குது. சாலிடை பொறுத்த வரைக்கும் the particles are closely arranged in an orderly manner. சாலிட்லேயே ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று கிறிஸ்டல், இன்னொன்று அமார்ஃபஸ். கிறிஸ்டலை பொறுத்த வரைக்குமே அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் ஆர் வெரி பர்ஃபெக்ட். ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன பேர்? ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட். அந்த ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்டில் உள்ள ஒரு சாலிடில் உள்ள பார்ட்டிகிள்ஸ், அது மாலிகுல்ஸாக இருக்கலாம், ஆட்டம்ஸாக இருக்கலாம், அயான்ஸாக இருக்கலாம், தே ஹாவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன். தே கேனாட் மூவ். இதுக்கு டிரான்ஸ்லேஷனல் மோஷனே கிடையாது. அப்போ கொஞ்சம் ஃப்ரீடம் குறையுது. ரெஸ்ட்ரிக்டட் motion. The motion is not allowed. ஃப்ரீடம் கொஞ்சம் குறைச்சலாகும். அப்போ இங்கே ஆர்டர்லி கேரக்டர் இருக்குங்கிறோம். ஃப்ரீடம் இல்லைங்கிறோம். அப்போ ஆர்டர்லி கேரக்டருக்கும் அந்த ஃப்ரீடத்துக்கும் ஏதோ சம் ரிலேஷன் இருக்கணும். இந்த சாலிட் என்ன பண்ணுறேன்னா மெல்ட் பண்ணி ஒரு லிக்விடாக மாற்றுறோம். It is possible. Ice can be melted to water liquid. Any solid can be melted to a corresponding liquid. சிஸ்டத்தை மாற்றலை, சப்ஸ்டன்ஸ் மாற்றலை, ஃபேஸை மட்டும் மாற்றிருக்கு. சாலிட் ஃபேஸ்லேருந்து லிக்விட் ஃபேஸ் போயிருக்குது. இதில் என்ன சேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் த லிக்விட் கேன் மூவ். சாலிட் ஸ்டேட்டில் இல்லாத ஒரு டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இங்கே லிக்விட் பார்ட்டிகளில் வந்துடுது. த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த லிக்விட் கேன் மூவ் வித்தின் த லிக்விட் ஃபேஸ். அப்போ கொஞ்சம் இந்த மாலிகூல்ஸுக்கு ஃப்ரீடம் அதிகரிக்குது. என்னன்னா ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் இங்கே இல்லை.
எந்த ஃப்ரீடம் நம்ம பார்க்குறோம்? ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன். ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் சாலிடில் கிடையாது, இங்கே ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்குது. அப்போ the molecules have some freedom to move. அதனால் இங்கேருந்து அந்த ஆர்டர்லி கேரக்டர் இங்கே குறைஞ்சிடும். அப்போ கொஞ்சம் ஆர்டர்லி கேரக்டர் குறைஞ்சி அது டிஸார்டர்லி கேரக்டராக மாறுது. அப்போ ஆர்டர்லி கேரக்டர் அல்லது டிஸார்டர்லி கேரக்டர் சொன்னாலே தட் இஸ் ரிலேட்டட் டு ஃப்ரீடம். ஃப்ரீடம் அதிகமாக இருக்கா குறைச்சலாக இருக்குதா? இங்கே ஃப்ரீடம் அதிகமாக இல்லை, இங்கே கொஞ்சம் ஃப்ரீடம் வந்துருக்கு. Still we can convert the liquid into vapor. வேப்பராக கூட மாற்ற முடியும். நம்ம வேப்பர் ஸ்டேட் போச்சுன்னா the molecules have more freedom. அந்த ஃப்ரீடம் என்ன ஆயிடுது? இன்னும் அதிகமாக போயிடுது. அப்போ ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் மட்டும் வச்சு கம்பேர் பண்ணாலே ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் இங்கே ஆப்சண்ட். the molecules do not have the freedom to move. Liquid state the molecules can move, so we have some freedom for the motion of the particles. Vapor state and the freedom அதிகமாகுது. Vapor state liquid state the molecules are restricted to move within the liquid phase. And the liquid இருந்துச்சுன்னா இந்த liquid இருந்துச்சுன்னா the liquid particles can move within the liquid phase. So solid state இல்லாத ஒரு ஃப்ரீடம் இங்கே இருக்குது. பட் அந்த ஃப்ரீடம் கூட கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஆகிடுது. they can move within the liquid phase, they cannot go outside, rarely they can go. போச்சுன்னா வேப்பர்னு பேர். ஒரு கேஸஸ் ஸ்டேட் எடுத்துக்கணும்னா அது ஒரு க்ளோஸ்டு வெசலில் இருக்கணும். இந்த மாலிகூல்ஸ் கேன் மூவ் எனிவேர் வித்தின் தி ஸ்பேஸ் அவைலபிள். அப்போ இந்த லிக்விட் ஸ்டேட்டையோ அந்த வேப்பர் ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணோம்னா இந்த மாலிகூல்ஸ் ஹேவ் மோர் ஃப்ரீடம். எப்போ நமக்கு இந்த ஃப்ரீடம் அங்கே அதிகமாகுது, அப்போ நமக்கு ஆர்டர்லி கேரக்டர் குறைஞ்சி டிஸார்டர்லி கேரக்டர் அதிகமாகுதுன்னா இங்கே லிக்விட் வேப்பர் போகும்போது அந்த டிஸார்டர்லி கேரக்டர் இன்னும் அதிகமாக இருக்கணும். அந்த டிஸார்டர்லி கேரக்டர் இன்னும் அதிகமாக இருக்கணும். அப்போ ஃப்ரீடம் அதிகமாக போதும். இந்த டிஸார்டர்லி கேரக்டர் தான் நமக்கு என்ட்ரோப்பின்னு பேர், ஆர்டர்லி கேரக்டர் கிடையாது. ஸோ சாலிட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டர்லி கேரக்டர் சொன்னால் டிஸார்டர்லி கேரக்டர் இல்லைன்னா என்ட்ரோப்பி குறைச்சல் நடக்கும். ஸோ சாலிட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் என்ட்ரோப்பி குறைச்சலாக இருக்குது. பட் when we convert the solid into a liquid, the entropy increases. When we convert the solid to the liquid, entropy increases. Liquid vapor, the entropy still increases. So from solid to liquid, liquid to vapor, the entropy increases. அப்போ இங்கேருந்து போகும்போது entropy increase ஆகுதுன்னா ஒரு ஆர்டர் பார்த்தோம்னா minimum entropy for the solid, maximum entropy for the vapor state, intermediate entropy for the liquid state. காரணம் என்னன்னா சாலிட்லேருந்து லிக்விட் போகும்போது அந்த ஆர்டர்லி கேரக்டர் குறைஞ்சி டிஸார்டர்லி கேரக்டர் அதிகமாகிட்டே இருக்குது. எப்போல்லாம் டிஸார்டர்லி கேரக்டர் அதிகமாகுதோ அப்போ மாலிகூல்ஸோட ஃப்ரீடம் அதிகமாகுது. ஃப்ரீடம் அதிகமாக போச்சுனாலே டிஸார்டர்லி கேரக்டர் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம் வரும். அப்போ என்ட்ரோப்பி பொறுத்த வரைக்கும் என்ட்ரோப்பி ஆஃப் தி solid will be less than the entropy of the liquid, which will be less than the entropy of the vapor. In this சீரீஸில் என்ட்ரோப்பி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. மினிமம் என்ட்ரோப்பி இதுக்கு தான் காரணம் ஆர்டர்லி கேரக்டர். எங்கெல்லாம் ஆர்டர்லி கேரக்டர் இருக்குதோ அங்கெல்லாம் என்ட்ரோப்பி மினிமத்தில் இருக்கும். எங்கெல்லாம் டிஸார்டர்லி கேரக்டர் இருக்குதோ அங்கெல்லாம் என்ட்ரோப்பி அந்த டிஸார்டர்லி கேரக்டர் பொறுத்து அதிகமாகிட்டே இருக்கும். இதுதான் என்ட்ரோப்பி இஸ் ஏ thermodynamic function which means the disorderly character. Otherwise this is called randomness. இந்த randomnessங்கிற வார்த்தைக்கு பதிலாக இந்த disorderly character யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நம்மளால். அதனால் entropy of the solid எடுத்தோம்னா that will be less than the entropy of the liquid, which will be less than the entropy of the vapor or gas. This is the order of increasing entropy
as a disorderly character increases. இது வேறு ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா என்ட்ரோப்பியை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் நடந்துகிட்ருக்குது, டீச்சர் இருக்கார். when the class teacher was handling the class, the students will be in an orderly manner. இந்த கிளாஸ் டீச்சர் கிளாஸில் இருந்து டீச் பண்ணிடுற வரைக்கும் அந்த ஒரு ஆர்டர்லி கேரக்டர் இருக்கும். பர்ஃபெக்ட் ஆர்டர்லி கேரக்டர் சொல்லலாம், அல்லது ஆல்மோஸ்ட் ஆர்டர்லி கேரக்டர் சொல்லலாம். இங்கே ஆர்டர்லி கேரக்டருங்கிறது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். தே won't மூவ், தே வில் நாட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ். ஒரு இடத்துல உட்காந்து பாடத்தை கவனிக்கிறாங்க, அது ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட். அது ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட். ஒரு கிளாஸ் பிரேக் ஆகி வேறு ஸ்டாஃப் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு 5 minutes பிரேக் இருந்தாலே போதும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒன் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் மே மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ். அப்போ உங்களுக்கு அந்த ஆர்டர்லி கேரக்டர் குறைஞ்சி கொஞ்சம் டிஸார்டர்லி கேரக்டர் அதிகமாகும். அப்போ ஆர்டர்லி கேரக்டர் எப்போ குறைஞ்சி டிஸார்டர்லி கேரக்டர் அதிகமாகுதோ அப்போ பேசிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தோம்னா அந்த வாத்தியார் அந்த டீச்சர் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். அந்த டீச்சர் போயிட்டார், அடுத்த டீச்சர் வரத்துக்குள்ளே அந்த ஃப்ரீடம் கொஞ்சம் அதிகமாகுது. அந்த ஃப்ரீடம் அதிகமாகிறதுனால தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பையங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் எப்போ கிடைக்கிது அப்படின்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அந்த டீச்சர். அப்போ உங்களுக்கு ஆர்டர்லி கேரக்டர் சொன்னோம்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டீச்சர், ஒரு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் டீச்சர்னால் அங்கே கொஞ்சம் டிஸார்டர்லி கேரக்டர் வருது. காரணம் அங்கே கொஞ்சம் ஃப்ரீடம் அதிகமாகுது. ஸ்கூலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோம்னா டோட்டலி த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ. எல்லோரும் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ ஒரு ரேண்டம்னஸ் அல்லது டிஸார்டர்லி கேரக்டர் வந்துடும். எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் மிங்கிள் ஆகிடுவாங்க, மிக்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ யாரும் எந்தெந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கேயாஸ், அதுதான் ரேண்டம்னஸ்னு பேர். அதனால் இந்த ஆர்டர்லி கேரக்டர் எங்கெல்லாம் குறைஞ்சி டிஸார்டர்லி கேரக்டர் வருதோ அங்கெல்லாம் ஃப்ரீடம் இருக்கும். அந்த டிஸார்டர்லி கேரக்டர் அதிகமாக அதிகமாக அந்த ஃப்ரீடம் அதிகமாகும், அதே சமயம் அந்த என்ட்ரோபி அதிகமாகும். அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ப்ரொசஸ் ஆஃப் த டீச்சர் தி என்ட்ரோபி இஸ் மினிமம். In the absence of teacher, the entropy increases. When the bell is over, when the classes are over, and the students are ready to go home, the entropy is maximum. They have the maximum freedom. That is called maximum entropy. So entropy is related to the orderly character, or particularly entropy increases means the orderly character decreases and the disorderly character increases. In other words, we can say wherever there is freedom, there is increase in entropy. As usual, we can see some of the properties of the entropy. Yes, it's a thermodynamic function. It is related to the disorderly character of the system. As the disorderly character increases or the randomness increases, the entropy increases. Entropy is an extensive property. That ஒரு மோல் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், 2 மோல் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். So entropy is an extensive property which depends upon the mass of the substance taken. Also it is a state functions. Already we have seen U, internal energy, and H, enthalpy, they are state functions. Similarly, the entropy also is a state functions. This is the third thermodynamic functions. Mostly thermodynamic functions are state functions. State functions are change in entropy venumna S2 minus S1, entropy in the final state minus entropy in the initial state. The delta S, the change in entropy, does not depend upon the path by which the process is carried over, but depends upon the values of the system, the final state and initial state. நமக்கு delta S வேணும் அப்படி சொன்னோம்னா we want to calculate the total entropy of the products. அதிலிருந்து the total entropy of reactant subtract பண்ணிட்டோம்னா delta S கிடைக்கும். So delta S is equal to, though we call this as S2 minus S1, we can write as sigma
entropy of the products minus sigma entropy of the reactants. The next point is the system absorbs some amount of heat called Q. As the amount of Q increases means the kinetic energy of the molecules increases, so the disorderly character increases, and therefore the entropy also increases. The conclusion is entropy change is proportional to the quantity of heat absorbed by the systems. பட் க்யூக்கு அது நேர்வியத்தில் இருக்கும். பட் டெம்பரேச்சர் எந்த டெம்பரேச்சரில் அந்த அப்சார்ப்ஷன் நடக்குதோ ஒரே டெம்பரேச்சர் தான் அந்த அப்சார்ப்ஷன் நடக்கணும். ஸோ டியூரிங் த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் த டெம்பரேச்சர் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட். ஐசோதெர்மல் கண்டிஷனில் இருக்கணும், மோஸ்ட்லி ரிவர்சல் கண்டிஷனில் இருக்கணும். அந்த டெம்பரேச்சர் பொறுத்து நமக்கு டெல்டா எஸ் எடுத்தோம்னா தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/T. டெம்பரேச்சர் எந்த டெம்பரேச்சரில் மெஷர் பண்ணுறோமோ அந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு சேஞ்ச் இன் என்ட்ரோபிங்கிறது குறைச்சலாம் வரும். Delta is proportional to 1/T. The next point about this definition of this entropy or entropy change, well, mathematical definition எழுதினோம்னா அதிலிருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். The delta S is defined as the ratio between the quantity of heat absorbed by the systems under reversible condition to the absolute scalar temperature at which the absorption takes place. ரிவர்சல் கண்டிஷனில் ஒரு சிஸ்டம் எவ்வளோ ஹீட் அப்சார்ப் பண்ணுது அது க்யூ ரிவர்சிபிள். அதை எந்த டெம்பரேச்சரில் அந்த அப்சார்ப்ஷன் நடந்தது அந்த டெம்பரேச்சரை அப்சல்யூட் ஸ்கேலில் போட்டு டிவைட் பண்ணோம்னா ரேஷியோ எடுத்தோம்னா தட் ரேஷியோ இஸ் கால்டு என்ட்ரோபி சேஞ்ச். அப்போ இந்த டெஃபினிஷன் சொல்லும்போது எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? என்ட்ரோபி சேஞ்ச் இஸ் டிஃபைன்ட் as the ratio between the quantity of heat absorbed by the system under reversible conditions and the absolute scale of temperature at which this absorption takes place. The entropy change is defined as the ratio between the quantity of heat absorbed by the system under reversible condition and the absolute scale of temperature at which this absorption takes place. So definition is the mathematical definition actually. The next point about the units of entropy and entropy changes. CGS unitsல இது calorie per Kelvin per mole. SI unitல joule per Kelvin per mole. One of the important difference between the delta H, delta U and the delta S is டெல்டா ஹெச் டெல்டா யூ வேல்யூஸ்லாம் பார்த்தோம்னா கிலோவில் இருக்கும். 3 kilos 4 kilos 30 kilos 40 kilos. ஆனால் இந்த டெல்டா எஸோட வேல்யூஸ்லாம் பார்த்தோம்னா சம் கேலரியில் அல்லது ஜூலில் தான் இருக்கும். 100 joules 50 joules 40 joules இவ்வளோ தான் இருக்கும். தௌசண்ட்ஸுக்கே வராதுங்க. ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி numerical value of the delta U, delta H and delta S. delta S கம்பேர் பண்ணோம்னா delta U and delta H வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே குறைச்சலாக இருக்கும். இங்கே கிலோவிலே வராது. இதெல்லாம் கேலரிஸ் பர் கெல்வின் பர் மோல், இங்கே ஜூல் பர் கெல்வின் பர் மோல். இது யூனிட் ஃபார் த என்ட்ரோபி சேஞ்ச். ஸ்பான்டேனிட்டி இன் டெர்ம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ரேண்டம்னஸ் பார்த்தோம். அதே தான் ரேண்டம்னஸ் சொன்னாலே entropy குறிக்குது. Entropy is the thermodynamic function related to randomness or disorderly character. பட் இங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். 2 கேஸாக பிரிச்சுக்கிறோம். முதல் கேஸ் வந்து ஃபார் ஐசோலேட்டட் சிஸ்டம்ஸ். முதலே பார்த்துருக்கோம் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டத்தில். ஐசோலேட்டட் சிஸ்டம்ஸ்னால் there is no change or exchange of energy and matter between the system and surroundings. சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்ஸுக்கும் இடையில் மேட்டர் எனர்ஜி இது ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. 2 எக்ஸாம்பிள். மிக்சிங் ஆஃப் 2 gases. மிக்சிங் ஆஃப் 2 gases. 2 gases தனித்தனி சேம்பரில் இருக்குது. பை சம் மீன்ஸ் வி மிக்ஸ் த 2 gases. அந்த 2 gas மிக்ஸ் ஆகும்போது randomness இன்க்ரீஸ் ஆகுது, disorderly character இன்க்ரீஸ் ஆகுது,
ஆர்டரி கேரக்டர் குறையுது, என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த எக்ஸாம்பிளில் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் எ ட்ராப் ஆஃப் இங்க் இன் வாட்டர், இது முதலே பார்த்த எக்ஸாம்பிள் தான். இதுலேயும் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அண்ட் மாஸ் பிட்வீன் தி சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். இந்த ஒரு இங்க் ட்ராப் வந்து அந்த வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆகும்போது யூனிஃபார்மாக நமக்கு ஒரு ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிஸார்டர்லி கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இங்கேயும் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெண்டு கேஸில் நமக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் டெல்டா ஐஸுங்கிறது ஹையர் தேன் 0 ஆர் டெல்டா ஐஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் போத் தி ப்ராசஸ் ஆர் ஸ்பான்டேனியஸ். ரெண்டு ப்ராசஸும் ஸ்பான்டேனியஸ். அப்போ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அது ஸ்பான்டேனியஸாக இருக்கணும்னா டெல்டா எஸ் ஆஃப் தி சிஸ்டம் மஸ்ட் பி ஹையர் தேன் 0 or delta S must be positive. Again, the spontaneous character in terms of entropy change. Case 2, இது ஒரு ஓப்பன் சிஸ்டம். எப்போ ஓப்பன் சிஸ்டமோ அப்போ சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் போத் எனர்ஜி அண்ட் மாஸ். நமக்கு இங்கே தெரியும் சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ் ஈக்குவல் டு யூனிவர்ஸ்னு பேர். அப்போ இந்த கேஸ் 2க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஹாட் வாட்டர் இருக்குது, ஓப்பனாக வச்சுருக்கோம், கொஞ்ச நேரத்தில் கூல் ஆகிடுது. ஸோ கூலிங் ஆஃப் ஹாட் வாட்டர், த ஹீட் கோஸ் டு த சரௌண்டிங்ஸ் ஃப்ரம் தி சிஸ்டம்ஸ். சிமிலர்லி a reaction between HCl and NaOH giving NaCl and water. இதில் என்ன முக்கியமான அப்சர்வேஷன் அப்படின்னா, both the process are spontaneous. Both the process are spontaneous. But this is the combined systems. But this is the காம்பினேஷன் ஆஃப் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் ரெண்டுமே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸில் அவங்க என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் சிஸ்டமும் கண்டுபிடிக்கணும், என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் சரௌண்டிங்ஸ் கண்டுபிடிக்கணும். ஐசோலேட் சிஸ்டத்தில் அப்படி இல்லை, என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் சிஸ்டம் மட்டும் பார்த்தா போதும் ஐசோலேட் சிஸ்டத்தில். பட் இங்கே ரெண்டாவது கேஸில் we have to calculate the entropy change of the systems as well as the surroundings. In terms of entropy change of system and surroundings, we can define a process as a spontaneous process like this. For spontaneity, the condition is delta I system plus delta I surrounding should be higher than 0. சிஸ்டத்தோட என்ட்ரோபி சேஞ்ச் அதே சமயம் சரௌண்டிங்ஸ் என்ட்ரோபி சேஞ்ச் ரெண்டையும் கூட்டினோம்னா அந்த சம் வந்து 0 காட்டில் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா தட் மஸ்ட் பி பாசிட்டிவ். இது வரைக்கும் கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டேனிட்டி தான் பார்த்துருக்கோம். கண்டிஷன் ஃபார் நான் ஸ்பான்டேனியஸ் கேரக்டரோ அல்லது கண்டிஷன் ஃபார் த சிஸ்டம் டு பி அட் ஈக்விலிபிரியமோ பார்த்ததில்ல. நமக்கு இதுவும் தேவை. அதனால் ஓவராலாக என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் தி சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸை பேஸ் பண்ணி 3 கண்டிஷன் கொடுக்கலாம். த டோட்டல் என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் த சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ் ஷுட் பி higher than 0 for a spontaneous process. The delta I system plus delta I surrounding, if it is less than 0, the process will be non-spontaneous, opposite. But one important conclusion or information is, if the total entropy change is less than 0, the process is non-spontaneous, but the process may take place in the reverse direction. Thirdly, we have delta I system plus delta I surroundings is equal to 0. அப்படி குறைகேஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா the system is at equilibrium அர்த்தம். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இருக்காது, பேக்வர்ட் ரியாக்ஷன் இருக்குது. the system is at equilibrium. இந்த கண்டிஷன் பிறகு we have some limitations regarding the predicting the spontaneous non-spontaneous character for this process in terms of the total entropy change of the system plus surroundings. ரெண்டு லிமிட்டேஷன் இருக்குது. ஒன்று புதுசாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் டெல்டா ஹெச் பார்த்தோம்னா சிஸ்டம் மட்டும் பார்த்துருக்கோம், சரௌண்டிங்ஸ் பார்க்க மாட்டோம். பட் இங்கே கண்டிஷன் என்னென்னா we have to calculate the entropy change of the systems as well as the entropy change of the surroundings. ரெண்டும் கண்டுபிடிச்சி அதில் சம் கூட்டுத்தொகை தான் நமக்கு வந்து ஹையர் தேன் 0னா ஸ்பான்டேனியஸ், லெஸ் தேன் 0னா நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்லணும். இதில் என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால்
system with a specified portion, small portions, but surroundings in the vast area. The delta S surroundings கண்டுபிடிக்கும்போது there is some practical difficulty. அதனால் இந்த ப்ராசஸில் நம்ம வந்து இந்த கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். லிமிட்டேஷனில் ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன்ஸ், in the particular case we have to calculate the entropy change of the systems as well as the entropy change of the surroundings. Sometimes the determination of the entropy change of the surroundings becomes very difficult. That's all. Second one, for some process delta S is negative, entropy decreases. Example, liquefaction of gases and solidifications. Both the processes are spontaneous and therefore it is under limitations. Conclusion என்ன அப்படின்னா, டெல்டா வச்சு ஒரு ப்ராசஸை ஸ்பான்டேனியஸ்னு முழுக்க முடிவு பண்ண முடியல. அதே மாதிரி தான் என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் தி சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ் வச்சும் ஒரு ப்ராசஸ் முழுக்க ஸ்பான்டேனியஸ் சொல்ல முடியாது. பிகாஸ் வி ஹேவ் சம் லிமிட்டேஷன். அங்கே எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. அப்போ கன்க்ளூஷன், the sum of the entropy change of the system plus surroundings alone cannot be the sole criteria for the spontaneous character of a process, and therefore we need a third factor that is called a delta G. The delta G is called free energy change that is obtained by the combination of delta H and delta S. The next subtopic is entropy of fusion. ஒரு சாலிட் இருக்குது, சாலிட் லிக்விடாக மாத்திரம். we call this process as melting of the solid to liquid. மெல்ட்டிங்னு பேர், மெல்ட் பண்ணுறோம், உருகுதல். இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் லிக்விட் டு சாலிட் சொன்னோம்னா அது கூல் பண்ணுறோம். கூல் பண்ணும்போது அந்த லிக்விடு சாலிடாக மாறுது, அது solidification பேர். சாலிட் ஃபார்மேஷன்ஸ், solidifications. ஃப்ரீசிங், நமக்கு இந்த ஃபார்வர்ட் ப்ராசஸ் தான் நமக்கு முக்கியம். கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் டு லிக்விட். Generally this is called fusion. In the fusion process, solid to liquid, that conversion is an endothermic process. It needs some amount of energy. That energy is called molar enthalpy of fusion. அதுக்கு வேறு பேர் தான் latent heat of fusion பேர். latent heat of fusions. அது யூனிட் பார்த்து போடணும், இது per mole போடுவீங்க. The entropy of fusion is defined as the entropy change when 1 mole of the solid is converted into 1 mole of the liquids at its melting point. 1 mole solid இருக்குது, அதை 1 mole liquid மாற்ற போகிறேன் அதோட மெல்ட்டிங் பாயிண்டில். அப்போ எவ்வளோ என்ட்ரோபி சேஞ்ச், அதுக்கு என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன் பேர். அந்த என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷனுங்கிறது என்ட்ரோபி ஆஃப் தி லிக்விட் ஸ்டேட் மைனஸ் என்ட்ரோபி ஆஃப் தி சாலிட் ஸ்டேட், பிகாஸ் என்ட்ரோபி சேஞ்ச் இஸ் ஏ ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். இதை மேத்தமெட்டிக்கலாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம். Entropy change of the systems, entropy change for the fusion is equal to delta H fusion by Tf. This is molar enthalpy of fusion by the temperature at which the transition takes place. ஒரு phase இன்னொரு phase மாறுது, change of phase. That temperature is called freezing point or melting point. நமக்கு solid to liquid போகிறதுனால we call this as melting point. liquid to solid வந்துச்சுன்னா the same point is called freezing point. இந்த delta H fusion வேறு பேர் latent heat of fusion பேர். So mathematical definition for the entropy change is entropy of fusion is equal to molar enthalpy of fusion divided by the melting point or the freezing point. ஒரு எக்ஸாம்பிள், வாட்டர் சாலிடாக இருக்கும்போது அது ஐஸ்னு பேர். 0 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 273 கெல்வினில் அந்த ஐஸ்னாவது மெல்ட் ஆகி லிக்விட் வாட்டராக மாறுது. இப்போ எவ்வளோ என்ட்ரோபி சேஞ்சோ அதுக்கு என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன் ஃபார் வாட்டர்னு பேர். என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன் ஃபார் வாட்டர். 1 mole of solid water, ice, is converted into 1 mole of liquid water. At this melting point, we calculate the entropy change. That entropy change is called entropy of fusion. Similar to entropy of fusion, we have entropy of vaporizations. Vaporization means conversion of a liquid to vapor state or gaseous state. ஒரு லிக்விட் இருக்குது,
அதை வேப்பராக மாற்றுறோம், அது கேஸ் ஸ்டேட் கொண்டு போகிறோம், அதுக்கு வேப்பரைசேஷன் பேர். அந்த மாதிரி நடக்கும்போது அந்த டெம்பரேச்சருக்கு பாயிலிங் பாயிண்ட்னு பேர். அப்போ சர்டன் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அதை அப்சார்ப் பண்ணணும். திஸ் இஸ் அன் எண்டோதர்மிக் ப்ராசஸ். அதுக்கு என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் பேர். அதர் நேம் லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஒரு பேர் உண்டு. இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும். லிக்விட் இருக்குது, கேஸ் கொண்டு போகிறோம். அப்போ என்ட்ரோபி சேஞ்சுங்கிறது டெல்டா எஸ். வேப்பரைசேஷன் வேணும்னா என்ட்ரோபி ஆஃப் த கேஸ் மைனஸ் என்ட்ரோபி ஆஃப் த லிக்விட். என்ட்ரோபி ஆஃப் த கேஸ் மைனஸ் என்ட்ரோபி ஆஃப் த லிக்விட். மேத்தமேட்டிக்கல் டெஃபினேஷன் வேணும். அதுக்கு முந்தைய நம்ம ஜென்ரல் டெஃபினேஷன் கொடுக்கணும். அப்படின்னா entropy of vaporization is defined as the change in entropy when 1 mole of the liquid is converted into 1 mole of the gas at its boiling point. The entropy of vaporization is defined as the entropy change when 1 mole of the liquid is converted into 1 mole of the gas at its boiling point. Mathematically this can be defined. Mathematically this is defined as delta S vaporization is equal to delta H vaporization by boiling point. The delta H vaporization க்கு வேறு பேர் latent heat of vaporization பேர். இங்கே போடும்போது மோலார் வேல்யூங்கிறதுனால அதோட யூனிட் பர் மோலில் போடணும், பர் கிராம் போடக்கூடாது. TB இது பாயிலிங் பாயிண்ட். அந்தந்த லிக்விடுக்கு பாயிலிங் பாயிண்ட் என்னவோ போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் லிக்விட் இருக்குது, இட் பாயில்ஸ் அட் 100 டிகிரி சென்டிகிரேட் 373 கெல்வின் கொடுத்துருக்கேன். அந்த லிக்விடு வாட்டர் ஒரு மோல் வாட்டர் வேப்பராக மாறும்போது எவ்வளவு ஹீட்டை எடுத்துக்குதோ அந்த ஹீட்டை கண்டுபிடிச்சி இங்கே போட்டு அதில் பாயிலிங் பாயிண்டில் ஊற்றோம்னா என்ட்ரோபி சேஞ்ச் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் என்ட்ரோபி சேஞ்ச் வேணும்னா என்ட்ரோபி ஆஃப் வாட்டர் கேஸ் மைனஸ் என்ட்ரோபி ஆஃப் வாட்டர் லிக்விட். The next subtopic is entropy of sublimation. Sublimation is the direct conversion of solid to gas without passing to liquid state. So the entropy of sublimation is defined as the entropy change when 1 mole of the solid is converted directly into a gaseous state at a particular temperature called sublimation temperature. Therefore, the delta is sublimation is equal to entropy of the gas or the vapor state minus entropy of the solid state. Mathematically, this is defined as entropy of sublimation is equal to molar enthalpy of sublimation by sublimation temperature. இதுக்கு வேறு பேர் இருக்குது, latent heat of sublimation பேர். இந்த ப்ராசஸ் எல்லாமே வேப்பரைசேஷன், fusion, sublimation, all the processes are endothermic. Endothermic means Q is equal to positive. எங்கெல்லாம் Q is equal to positive வருதோ அப்போ டெல்டா எஸ் கால்குலேஷனில் டெல்டா இஸ் ஈக்குவல் டு Q by T போடுறதுனால டெல்டா எஸ் வில் பி பாசிட்டிவ். தட் மீன்ஸ் டெல்டா எஸ் வில் பி ஹையர் தேன் 0. அப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கேஸ் ஆஃப் மெல்டிங், the vaporization, the case of sublimation, in all the cases entropy increases. This is the equation for the entropy change during the isothermal reversible expansion of an ideal gas. முன்னாடியே isothermal reversible expansion of ideal gasக்கு ஒர்க்குக்கு ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். அது W max அல்லது W reversible பேர். அதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு, அந்த ஈக்குவேஷனில் டெம்பரேச்சர் வந்திருக்கும், இந்த ஈக்குவேஷன் டெம்பரேச்சர் இங்கே ஆப்சண்ட் ஆகிருக்கும். ஒரே டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இந்த ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது? ஐசோதர்மல் ரிவர்சிபிள் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ் இருந்துச்சுன்னா அங்கே இனிஷியல் வால்யூம் எவ்வளவு, ஃபைனல் வால்யூம் எவ்வளவு, அல்லது இனிஷியல் ப்ரெஷர் எவ்வளவு, ஃபைனல் ப்ரெஷர் எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது, இது தெரிஞ்சால் போதும் இந்த என்ட்ரோபி சேஞ்சை கண்டுபிடிச்சி போயிடலாம். ஸோ என்ட்ரோபி சேஞ்ச் டியூரிங் தி ஐசோதர்மல் ரிவர்சிபிள் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ். டெல்டா இஸ் ரிவர்சிபிள் இஸ் ஈக்குவல் டு என்ஆர் லான் V2 by V1. இங்கே லான்ங்கிறது லாக் டு த பேஸ் E, நேச்சுரல் லாக்ரதம், ஆர் என்ஆர் லான் P1 by P2. லானை லாகாக மாற்றோம் அப்படின்னா லாக் டு த பேஸ் 10 மாற்றும் போது we have to use a conversion factor 2.303.
ஸோ இங்கே டெல்டா எஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு நமக்கு 2.303 NR log V2/V1 வரும், அல்லது 2.303 NR log P1/P2 வரும். One more difference between the equation for the work and delta S, அதில் T அங்கே வந்திருக்கும், இங்கே T இருந்திருக்காது. அடுத்ததாக அங்கே ஒர்க்கோட வேல்யூ நெகட்டிவ் வந்திருக்கும், இங்கே டெல்டா எஸ் வேல்யூ பாசிட்டிவ் வருது. ஒரு கேஸ் எக்ஸ்பான்ஷன் ஆனாலே, இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆனாலே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் அப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும் தெரியுது. ஸோ டெல்டா இஸ் ரிவர்சிபிள் ஆல்சோ a positive value. The delta is reversible, is higher than 0. So during the process of expansion of any gas, not only the ideal gas, any gas, the entropy increases. Some problems based on the entropy changes. இங்கெல்லாம் ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். The first problem is to calculate the entropy of fusion of ice or water solid. கொடுத்துருக்கிறது enthalpy of fusion for the water கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ 6.025 kilojoule per mole கொடுத்துருக்காங்க. Already we know the equation delta S fusion is equal to delta H fusion divided by the freezing point. இந்த டெல்டா ஹெச் ஃபியூஷன் கொடுக்கும்போது அவங்க கிலோ ஜூலில் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ட்ரோபி சேஞ்சஸ் எல்லாமே ஜூல் கணக்கில் தான் வரும். அதனால் அந்த கிலோ ஜூலை நம்ம என்ன பண்ணணும், ஜூலாக மாற்றிக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6025 ஜூல் பர் மோர் அப்படின்னு மாற்றிட்டு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணது முந்தி அது 6025 ஜூல் பர் மோல் டிவைட் பை the temperature at which the ice melt 0 degree centigrade பேர் கெல்வினில் 273 கெல்வின் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன் ஃபார் ஐஸ் கிடைக்கும். இந்த வேல்யூ 22.4 ப்ளஸ் சைனில் வரும். ஏன்னா இந்த டெல்டா எஸ் ஃபியூஷன், வேப்பரைசேஷன், சப்ளிமேஷன்ஸ் எல்லாமே எண்டோதமிக் ப்ராசஸ்ங்கிறதுனால எல்லா இடத்துலையும் டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருக்கணும். The value higher than 0, that means entropy increases. The unit போட்டோம்னா இது ஜூலில் கொடுத்ததுனால ஜூல் பர் கெல்வின் பர் மோல். The next problem, the enthalpy of vaporization of liquid water கொடுத்துருக்காங்க. பட் யூனிட்டை கவனிக்கணும். நீங்கள் இந்த வேல்யூ இஸ் ப்ளஸ் தான், எண்டோதர்மிக் ப்ராசஸ் தான். 2.257 கிலோ ஜூல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அது ஜூலை முதல்ல மாற்றணும். ஃபர்தர் த வேல்யூ இஸ் ஃபார் கிராம், 1 கிராம் கொடுத்துருக்காங்க, நாட் ஃபார் மோல், 1 மோல் கொடுக்கல. அப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், மாலிகுலர் மாஸ் வாட்டர் 18 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 வேலை இருக்குது. ஒன்று இந்த ஃபேக்டர் இஸ் டு பி மல்டிப்ளை பை 18 டு ஹேவ் த வேல்யூ இன் kilojoule per mole. Then again you have to multiply the value by 1000 to have the value in joule per mole. Delta S vaporization கண்டுபிடிக்கணும். அதுக்கு முந்தி டெல்டா ஹெச் வேப்பரைசேஷனை கால்குலேட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும், 1 கிராம் கொடுத்த 2.257 இன்ட்டு 18 போட்டோம்னா நமக்கு per mole கிடச்சி போடும். Again multiply by 1000, that will give the value in joule per mole. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அந்த வேல்யூ எவ்வளோ வருது, 40,626 ஜூல் வருது. அடுத்தது entropy of vaporization சொன்னால் enthalpy of vaporizations, that is latent heat of vaporizations. This is the value per mole, but I have expressed the value in joule purposely. ஏன்னா எனக்கு டெல்டா ஐஸுங்கிறது ஜூலில் தான் வரும். அதனால் அந்த கிலோ ஜூலை ஜூலாகவே மாற்றி வச்சுருக்கேன். 1 கிராம் கொடுத்துருக்காங்க, அதனால் 18 பெருக்கி பர் மோல் மாற்றிட்டோம்.
ஸோ இந்த வேல்யூ அப்படியே போட்டோம். இப்போ நமக்கு பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் தெரிஞ்சால் போட்டுடலாம். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 டிகிரி சென்டிகிரேட், தட் இஸ் கால்டு 373 கெல்வின், 373 கெல்வின். இதை டிவைட் பண்ணோம்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னா ப்ளஸில் தான் வரும். இதுவும் என்ட்ரோபி சேஞ்ச் இஸ் பாசிட்டிவ், என்ட்ரோபி சேஞ்ச் இஸ் ஹையர் தேன் 0. ஸோ 108.9 ஜூல் பர் கெல்வின் பர் மோல் வரும். அப்போ வாட்டர் இருக்குது, இந்த லிக்விட் வாட்டர் வேப்பராக மாறும்பொழுது அதுக்கு எவ்வளவு என்ட்ரோபி சேஞ்ச், தட் இஸ் கால்டு என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர் கேட்டாங்கன்னா அதான் இந்த வேல்யூ. The next problem, to calculate the entropy change for the reversible isothermal expansion of an ideal gas. ஒரு ஐடியல் கேஸ் இருக்குது, ஐசோதர்மல் கண்டிஷனில் ரிவர்சிபிளாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் வால்யூம் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் 5 கொடுத்துருக்காங்க. அதோட என்ட்ரோபி சேஞ்ச் கண்டுபிடிக்கிறாங்க, அதோட என்ட்ரோபி சேஞ்ச் கேட்டிருக்காங்க. நமக்கு முதல்ல தெரியும் ஈக்குவேஷன், என்ட்ரோபி சேஞ்ச் ஃபார் த ரிவர்சிபிள் ப்ராசஸ் ஈக்குவல் டு ப்ளஸில் தான் வரும். இது 2.303 இன்ட்டு n இன்ட்டு ஆர் லாக் V2/V1. இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாலே போதும். இந்த ஈக்குவேஷனில் கிவன் டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த V2ங்கிறது 100 லிட்டர்ஸ், V1ங்கிறது 10 லிட்டர்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது 5 மோல் இருக்குது. ஆர் வேல்யூ 8.314 ஜூல் பர் கெல்வின் பர் மோல் வச்சுக்கலாம். இதில் கொடுத்துக்கிற டெம்பரேச்சர் வந்து இந்த ஈக்குவேஷனில் வரல, அந்த டேட்டா தேவையில்லை. இந்த ஈக்குவேஷனில் மற்ற வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2.303 இன்ட்டு 5 இன்ட்டு 8.314 இன்ட்டு லாக் 100/10 வரும். எப்போ ஒரு ஈக்குவேஷனில் லாக் சம்திங் வருதோ அப்போ என்ன பண்ணோம், இந்த லாக் சம்திங்கோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிம்பிளிஃபை பண்ணணும். அதனால் ப்ரொசீஜர் படி திரும்பவும் ஒரு தடவை இதை அப்படியே எழுதிக்கணும். 2.303 இன்ட்டு 5 இன்ட்டு 8.314 இன்ட்டு இந்த லாக் 100/10ங்கிறது என்னன்னா, இந்த லாக் டு தி பேஸ் 10 தான். இது 10ங்கிறது 10, 100/10ங்கிறது 10. ஸோ லாக் 10, 10க்கு லாக் எடுத்தால் போதும், 10க்கு லாக் எடுத்தால் 1 வந்துடும். ஸோ இந்த ஃபேக்டரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அதோட வேல்யூ மட்டும் போடுறோம். அதாவது லாக் ஈக்குவேஷன் இருந்துச்சுனாலே அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண பிறகு தான் அடுத்த ஸ்டெப்பு போகணும். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த வேல்யூ 95.74 ஜூல் தான் வரும், கிலோ ஜூல் வராது per Kelvin. So this is the problem for the calculation of entropy change for the reversible isothermal expansion of ideal gas from an initial volume 10 liters to final volume 100 liters. சில ப்ராசஸ் கொடுத்துட்டு டெல்டா இஸ் பாசிட்டிவா அல்லது கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு சில ஹிண்ட்ஸ் இருக்குது. 2 ஐடியா வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஒன்று, தி ஜென்ரல் கான்செப்ட் ஆஃப் தி நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட், P stands for product, should be higher than the number of molecules of reactants. ரியாக்டன்ஸோட நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை காட்டிலும் ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா டெல்டா இஸ் பாசிட்டிவ் ஆர் ஹையர் தென் 0 அப்படின்னு வரும். இன்னும் சில கேஸில் we have already seen the meaning for delta Ng. It's the total number of gaseous product minus the total number of gaseous reactants. அதான் டெல்டா Ngன்னு பேர். டெல்டா H டெல்டா U ரிலேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா gaseous reactants and productsல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் gaseous reactants இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் gaseous ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் gaseous ப்ராடக்ட் அதிகமாக போச்சுன்னா அப்போ டெல்டா Ng பாசிட்டிவாக இருக்கும். அப்பயும் நமக்கு டெல்டா S will be positive or higher than 0. அப்போ ரெண்டு கேஸில் நமக்கு டெல்டா S பாசிட்டிவ் ஆர் ஹையர் தேன் 0 சொல்கிறோம். ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். The decomposition of sulfur trioxide 2SO3 gives us 2SO2 plus O2. எல்லாமே gaseous ஸ்டேட்லேயே எடுத்திருக்கேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது லெஃப்ட்லேருந்து ரைட்டில். லெஃப்ட்டில் 2 மோல் இருந்துச்சு, ரைட்டில் 2 + 1 3 மோல்ஸ். அப்போ டெல்டா Ng இது ஆகிடும் +1 ஆகிடுது. எப்போ டெல்டா Ng பாசிட்டிவோ +1 இருக்கலாம் +2 இருக்கலாம், கவலை கிடையாது. எப்போ ப்ளஸ் வருதோ அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா S பாசிட்டிவ் ஆர் ஹையர் தேன் 0. இதில் 1 மோல் N2O4 எடுத்திருக்கோம், டயநாய்ட்ரஜன் டெட்ராக்சைடு. டீகம்போசிஷனில் நைட்ரஜன் டை ஆக்சைடு கொடுக்குது. 1 மோல் 2 மோல் கொடுக்குது, அதுவும் gaseous ஸ்டேட்லேயே கொடுக்கறதுனால இங்கேயும் 2 - 1 = 1ங்கிறது டெல்டா Ng. அப்போ டெல்டா Ng எப்போ +1 வருதோ அப்போ டெஃபினட்டாக என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது இந்த ப்ராசஸில், அல்லது டெல்டா S ஆஃப் த ப்ராசஸ் இஸ் ப்ளஸ் பாசிட்டிவ். இந்த கேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருக்கோம். சோடியம் பைகார்பனேட் அது ஒரு சாலிடாக இருக்குது, ஹீட் பண்ணுறோம், இட் கிவ்ஸ் அனதர் சாலிட் சோடியம் கார்பனேட். இது 2 மோல் எடுத்திருக்கோம், இங்கே 1 மோல் சாலிட் கிடைக்கிது. அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை கம்பேர் பண்ண வேண்டாம். பட் புதுசாக நமக்கு ஒரு சாலிட்லேருந்து நமக்கு இங்கே ஒரு மோல் கேஸ் ஃபார்ம் ஆகுதுனாலே டெல்டா Ng வேல்யூ அங்கே ஒன்றா இருக்கணும். அப்பயே நமக்கு என்ன ஆகிடுது, டெல்டா Ng ப்ளஸ் ஆகிக்கிறதுனால இந்த ப்ராசஸுக்கும் டெல்டா S ஹையர் தென் 0 ஆர் பாசிட்டிவ்னு வரும். மோரோவர் வி ஹேவ் தி ஃபார்மேஷன் ஆஃப் லிக்விட் வாட்டர். எப்போ ஒரு சாலிடு லிக்விடாக மாறுதோ அப்பயே நமக்கு வந்து என்ட்ரோபி சேஞ்ச் ஆகும். So these are the hints to determine whether the process involves increase in entropy or not. The standard entropy of process. The process may involve the formation of a compound or something else. Delta S 0 வருது, 0 போட்டாலே மேலே the standard condition அப்படின்னு அர்த்தம். The standard conditionங்கிறது a temperature of 298 Kelvin and a pressure of 1 bar. ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதில் ரியாக்டன்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்க்கு எனக்கு வந்து ஸ்டாண்டர்டு என்ட்ரோபி சேஞ்ச் வேணும். தட் இஸ் ஈக்குவல் டு the sum of the standard entropy of the products minus the sum of the standard entropy of the reactants. Spontaneity in terms of maximum randomness பார்த்தோம். அதே தான் randomness சொன்னாலே entropy குறிக்குது. Entropy is the thermodynamic function related to randomness or disorderly character. பட் இங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். 2 கேஸாக பிரிச்சுக்கிறோம். முதல் கேஸ் வந்து ஃபார் ஐசோலேட்டட் சிஸ்டம்ஸ். முதலே பார்த்துருக்கோம் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டத்தில். ஐசோலேட்டட் சிஸ்டம்ஸ்னால் தேர் இஸ் நோ சேஞ்ச் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அண்ட் மேட்டர் பிட்வீன் தி சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்ஸுக்கும் இடையில் மேட்டர் எனர்ஜி இது ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. 2 எக்ஸாம்பிள். மிக்சிங் ஆஃப் 2 கேஸஸ். மிக்சிங் ஆஃப் 2 கேஸஸ். 2 கேஸஸ் தனித்தனி சேம்பரில் இருக்குது. பை சம் மீன்ஸ் வி மிக்ஸ் த 2 கேஸஸ். அந்த 2 கேஸ் மிக்ஸ் ஆகும்போது ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிசார்டர்லி கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது, ஆர்டர்லி கேரக்டர் குறையுது, என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த எக்ஸாம்பிளில் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் எ ட்ராப் ஆஃப் இங்க் இன் வாட்டர். இது முதலே பார்த்த எக்ஸாம்பிள் தான். இதுலேயும் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அண்ட் மாஸ் பிட்வீன் தி சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். இந்த ஒரு இங்க் ட்ராப் வந்து அந்த வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆகும்போது யூனிஃபார்மாக நமக்கு ஒரு ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிசார்டர்லி கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இங்கேயும் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 கேஸில் நமக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் டெல்டா ஐஸுங்கிறது ஹையர் தேன் 0 ஆர் டெல்டா ஐஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ்
Very important point is both the processes are spontaneous. ரெண்டு ப்ராசஸும் ஸ்பான்டேனியஸ். அப்போ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அது ஸ்பான்டேனியஸாக இருக்கணும்னா டெல்டா எஸ் ஆஃப் தி சிஸ்டம் மஸ்ட் பி ஹையர் தேன் 0 ஆர் டெல்டா எஸ் மஸ்ட் பி பாசிட்டிவ். Again, the spontaneous character in terms of entropy change. Case 2, இது ஒரு ஓப்பன் சிஸ்டம். எப்போ ஓப்பன் சிஸ்டமோ அப்போ சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் போத் எனர்ஜி அண்ட் மாஸ். நமக்கு இங்கே தெரியும் சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ் ஈக்குவல் டு யூனிவர்ஸ்னு பேர். அப்போ இந்த கேஸ் 2க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஹாட் வாட்டர் இருக்குது, ஓப்பனாக வச்சுருக்கோம், கொஞ்ச நேரத்தில் கூல் ஆகிடுது. So, cooling of hot water. The heat goes to the surroundings from the systems. Similarly, a reaction between HCl and NaOH giving NaCl and water. இதில் என்ன முக்கியமான observation அப்படின்னா, both the processes are spontaneous. Both the processes are spontaneous. But this is a combined system. But this is the combination of system and surroundings. ரெண்டுமே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸில் அவங்க என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் சிஸ்டமும் கண்டுபிடிக்கணும், என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் சரௌண்டிங்ஸ் கண்டுபிடிக்கணும். ஐசோலேட் சிஸ்டத்தில் அப்படி இல்லை, என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் சிஸ்டம் மட்டும் பார்த்தா போதும் ஐசோலேட் சிஸ்டத்தில். பட் இங்கே ரெண்டாவது கேஸில் we have to calculate the entropy change of the systems as well as the surroundings. In terms of entropy change of system and surroundings, we can define a process as a spontaneous process like this. For spontaneity, the condition is delta I system plus delta surrounding should be higher than 0. சிஸ்டத்தோட என்ட்ரோபி சேஞ்ச் அதே சமயம் சரௌண்டிங்ஸ் என்ட்ரோபி சேஞ்ச் ரெண்டையும் கூட்டினோம்னா அந்த சம் வந்து 0 காட்டில் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா தட் மஸ்ட் பி பாசிட்டிவ். இது வரைக்கும் கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டேனிட்டி தான் பார்த்துருக்கோம். கண்டிஷன் ஃபார் நான் ஸ்பான்டேனியஸ் கேரக்டரோ அல்லது கண்டிஷன் ஃபார் த சிஸ்டம் டு பி அட் ஈக்விலிபிரியமோ பார்த்ததில்லை. நமக்கு இதுவும் தேவை. அதனால் ஓவராலாக என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் தி சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸை பேஸ் பண்ணி 3 கண்டிஷன் கொடுக்கலாம். த டோட்டல் என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் த சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ் ஷுட் பி ஹையர் தேன் 0 for a spontaneous process. The delta I system plus delta I surrounding, if it is less than 0, the process will be non-spontaneous, opposite. But one important conclusion or information is, if the total entropy change is less than 0, the process is non-spontaneous, but the process may take place in the reverse direction. Thirdly, we have delta I system plus delta I surroundings is equal to 0. அப்படி குறைகேஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா the system is at equilibrium அர்த்தம். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இருக்காது, பேக்வர்ட் ரியாக்ஷன் இருக்குது. The system is at equilibrium. இந்த கண்டிஷன் பிறகு we have some limitations regarding the predicting the spontaneous non-spontaneous character for this process in terms of the total entropy change of the system plus surroundings. ரெண்டு லிமிட்டேஷன் இருக்குது. ஒன்று புதுசாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் டெல்டா ஹெச் பார்த்தோம்னா சிஸ்டம் மட்டும் பார்த்துருக்கோம், சரௌண்டிங்ஸ் பார்க்க மாட்டோம். பட் இங்கே கண்டிஷன் என்னென்னா we have to calculate the entropy change of the systems as well as the entropy change of the surroundings. ரெண்டும் கண்டுபிடிச்சி அதில் சம் கூட்டுத்தொகை தான் நமக்கு வந்து ஹையர் தேன் 0னா ஸ்பான்டேனியஸ், லெஸ் தேன் 0னா நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்லணும். இதில் என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால், சிஸ்டமுக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு போர்ஷன், ஸ்மால் போர்ஷன்ஸ், பட் சரௌண்டிங்ஸ் வந்து வாஸ்ட் ஏரியா. இந்த டெல்டா ஐ சரௌண்டிங்ஸ் கண்டுபிடிக்கும்போது there is some practical difficulty. அதனால் இந்த ப்ராசஸில் நம்ம வந்து இந்த கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். லிமிட்டேஷனில் ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன்ஸ், in the particular case we have to calculate the entropy change of the systems as well as the entropy change of the surroundings. Sometimes the determination of the entropy change of the surroundings becomes very difficult. That's all. Second one, for some process delta S is negative
entropy decreases. Example, liquefaction of gases and solidifications, both the processes are spontaneous and therefore it is under limitations. Conclusion அப்படின்னா டெல்டா வச்சு ஒரு ப்ராசஸை ஸ்பான்டேனியஸ்னு முழுக்க முடிவு பண்ண முடியல. அதே மாதிரி தான் என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் தி சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ் வச்சும் ஒரு ப்ராசஸ் முழுக்க ஸ்பான்டேனியஸ் சொல்ல முடியாது. பிகாஸ் வி ஹேவ் சம் லிமிட்டேஷன். அங்கே எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. அப்போ கன்க்ளூஷன், தி சம் ஆஃப் தி என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் தி சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ் அலோன் cannot be the sole criteria for the spontaneous character of a process, and therefore we need a third factor that is called a delta G. The delta G is called free energy change that is obtained by the combination of delta H and delta S.